வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வேங்க மரத்துக்கு வுட் ஸ்டைனர் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வுட் ஸ்டைனர் மிக்சிங் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வுட் ஸ்டைனர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வுட் ஸ்டைனர் தான் அப்ளை பண்ணுறோம். இது வந்து டீக்வுட் வுட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். 2 கோட்டு சீலர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வுட் ஸ்டைனர் டீ குட் ஸ்டைனர் அப்ளை பண்ணுறேன். இது டீ குட் ஸ்டைனர்னா டீ குட் ஸ்டைனரு ஃபுல்லாக கிடையாது. அதாவது டீட்டெயிலாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். மிக்சிங் அதை பற்றின வீடியோ வந்து டீட்டெயிலாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து விளக்குறேன் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து டீ குட் ஸ்டைனர் வந்து ஃபுல்லாக இது மாதிரி சேராக அடிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து அந்த மிக்சிங் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து சரியாக மிக்ஸ் பண்ணல அப்படின்னா கலர்லாம் திட்டா போகும். அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ சேர் அப்ளை பண்ணின்னு வரோம். வீடியோ லென்த்தாக போகுன்றதுனால தான் முதல்ல வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ ஃபுல்லாக ஒரு பக்கம் அடிச்சுட்டேன். இப்போ அந்த கோர்னர்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோர்னர்ஸ் மட்டும் அடிக்கிறேன் பாருங்க. அதாவது ஸ்டைனர் வந்து அதிகமாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. வுட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக தான் புகை பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். நீங்கள் அதிகமாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நேச்சுரலாக பார்க்கறதுக்கு இயற்கையாக இருக்காது. ஒரு இயற்கையான கலர். நம்ம வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுறதே ஒரு நேச்சுரலாக இருக்கணும், வுட்டு வந்து நல்லா கலராக தெரியணும், அதுக்காக தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது. பாருங்கள், நான் ஒரே முறை பிடிச்சேன். அதுக்கப்புறம் எங்கெங்கே பல்லையோ அந்த கோர்னர்ஸ்லாம் சைட்லாம் தான் அடிக்கிறேன், வேற எங்கேயுமே அடிக்கல. ஒரே பக்கம் ஃபுல்லாக அடிச்சுட்டு கோர்னர்ஸில் அடிச்சுட்டு அப்படியே நிறுத்திக்கணும். அதிகமாக அடிச்சிங்கன்னா டார்க் ஆயிரும், உங்களுக்கு அந்த நேச்சுரல் கலர் தெரியாது. இப்போ ஃபுல்லாக டீ குட் அடித்து முடிச்சிட்டோம். அப்புறமா வந்து இப்போ வால்நட்டு தான் அப்ளை பண்ண போகிறேன். வால்நட் எதுக்கு அப்படின்னாக்கா ஒயிட் சட்டை வருது பாருங்களேன், அந்த ஒயிட் சட்டுக்கு மட்டும். இப்போ வந்து வால்நட் ஸ்டைனர் அது ஊற்றுறது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் நாங்கள். வால்நட் ஸ்டைனரு இப்போ பாருங்கள், அந்த லைட்டாக அந்த இடம் மட்டும் வெள்ளையாக இருக்குது, அங்கே மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். டார்க் ஆயிடுச்சு. அது மாதிரி எங்கெங்கே லைட்டாக கொஞ்சம் கலர் வந்து ஒயிட்டாக இருக்குதோ அங்கே மட்டும் நம்ம வந்து இந்த வால்நட் அடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் ஆகும். இது வந்து மரம் ஒரே யூனிஃபார்மாக வரத்துக்கு, அதாவது வுட் பாலிஷ் அடிக்கணும் அப்படின்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்கணும், அதுக்காக தான் நம்ம ஒரே மாதிரி கலர் பண்ணுறோம். இது பாருங்க, கலர் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே தான் வந்து நம்ம வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். இது பாருங்க, ஃபுல்லாக வந்து காஞ்சிச்சு பாருங்க. ஸ்டைனர் அப்ளை பண்ணுது. ஸ்டைனர் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ஈரத்தோடு வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ணக்கூடாது. இது வந்து பியூர் வுட் பாலிஷ் தான் அப்ளை பண்ணுறோம், ஸ்டைனர்லாம் அடிச்சுட்டு. இதெல்லாம் எப்போ நடக்கணும் அப்படின்னா, கலர் போட்டு பாலிஷ் எப்போ போடணும் அப்படின்னா 2 கோட்டு சீலர் அப்ளை பண்ணி பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து இது மாதிரி கலரே போடணும். அப்போ தான் வந்து கரெக்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகும், அதனால நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். வுட் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கு ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் கலர் பார்க்கறதுக்கு. கிளாஸி அடிச்சதுனால வந்து உங்களுக்கு பல இருக்குது. இதே மேட் பாலிஷ் அடிச்சிங்க அப்படின்னா டல்லாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது, ஷைனிங்கே இருக்காது. ஆனால் கலர் இது மாதிரி தான் இருக்கும். கிளாஸிக்கும் மேட்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. மேட் வந்து டல்லாகவே இருக்கும், கிளாஸ் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி